தவேக தலைவர் விஜயின் அதிரடி நடவடிக்கையால் நாளுக்கு நாள் அக்கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். ஆனால் இன்று நடந்த ஒரு சம்பவம்தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களையும் உற்று நோக்க வைத்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரியில் தொடங்கினார் நடிகர் விஜய். கட்சி தொடங்கிய அடுத்த மாதமே உறுப்பினர் சேர்க்கையும் தொடங்கி வைத்தார். கட்சியின் முதல் உறுப்பினராக இணைந்த விஜய் கட்சியின் செயல்பாடுகள், உறுதிமொழி உள்ளிட்டவை பிடித்திருந்தால் தவேகவில் இணையுங்கள் என்று வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்திருந்தார் விஜய். அவர் கூறிய அடுத்த சில நிமிடங்களில் அதிகப்படியானோர் ஒரே நேரத்தில் இணைந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு கடந்த மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. மாநாட்டுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த பலரும் தவேகவில் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் தமிழக வெற்றி கழகத்தின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர், திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். அப்போது மேடையில் பேசிய மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் சிலர், தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று விஜய் முதல்வராக வர வேண்டும், அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் உள்ளிட்ட பல அறிவுரைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டன. தொடர்ந்து பலரும் தவேகவில் உறுப்பினர்களாக இணைந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த பலரும் தவேகவில் இணைந்து வருகின்றனர்.